அவர் இந்த கான்செப்ட் கொண்டு வரும்போது நான் ஆடியோ ஃபங்க்ஷனே பேசியிருந்தேன். ரொம்ப பயமா இருந்துச்சு. இந்த கேரக்டர் எடுத்து பண்றதுக்கு வந்து ஒரு தனி ட்ரைனிங் வேணும். ஆனா வந்து இதுக்கு நான் வரும்போதும் ட்ரைனிங் எடுத்துட்டு வரல, வந்து கத்துக்கிட்டு தான் எல்லாமே. பட் பண்றதை சின்சியரா பண்ணணும், எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியும்னு ஒவ்வொரு நாளும் அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணி, அவருடைய படங்களை திரும்ப 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 பார்த்து, அவரோட க்ளோஸ்அப்ஸை திரும்ப 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 பார்த்து, அதை எப்படி கொண்டு வரலாம். ஏன்னா என்ன முகத்தை என்னாலே கொஞ்ச நேரம் பார்க்கவே முடியாது. அதுல அவர் முகத்தை கொண்டு வந்து பொருத்தணும்னா எப்படி பொருத்துறதுன்றது ரொம்ப பயமா இருந்துச்சு. பட் நலன் மாதிரி ஒரு டெக்னீஷியன், ஜார்ஜ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கும்போது, வெற்றி மாதிரி எடிட்டர்ஸ் இருக்கும்போது அவங்களோட சப்போர்ட்ல அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு நம்பிக்கை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு சீன் டெஸ்ட் ஷூட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஓகே இந்த வழியில போயிடலாம்னு நினைச்சு தைரியமா கொண்டு வந்தோம். ஆனா அதுக்கப்புறமா சந்தோஷ் நாராயணோட இசை டெஃபினட்டா அது இன்னும் மேல எடுத்துட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நலன் யோசிக்கும் போது சொன்னாரு, ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்ம் மாதிரி ஒன்று பண்ணணும், ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபில்ம், ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் பண்ணணும். ஆனா அது வந்து மாடர்னா இருக்கணும். அதுக்கு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கு எங்க போறதுன்னா அது எப்பவுமே சூப்பர்மேன் பேட்மேனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, கற்பனை கேரக்டரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொசைட்டிலேயே வந்து சூப்பர் ஹீரோஸ் இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தா அவர் ரியல் லைஃப்லயும் சரி, ஸ்கிரீன்லயும் சரி ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்திருக்காரு. அவர் ஏன் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சு கொண்டு வந்தது. அவர் தைரியமா யோசிச்சுட்டாரு. ஆனா எக்ஸிக்யூட் பண்றது அவ்வளவு சிம்பிளா இல்ல, பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் அவரை பத்தி தெரிஞ்சுக்க அவர் மேல இருக்க மரியாதை கூடிக்கிட்டே இருந்துச்சு. யூஸ்வலா வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆழ்வார்பட்ட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நானும் ஞானவேலும் கும்பிட்டு வருவோம். ஆனா இந்த வாட்டி வந்து வாத்தியார் வச்சு படம் எடுத்ததுனால அவர் சமாதிக்கு போய் கும்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு.